श्वेतशृङ्गं मोदकहस्तं प्रीतिसपनसफलं नयनत्रयवर्णागविभूषितनानागणपतितं धवलितजलधर धवलितचन्द्रं मणिमणिकिरणविभूषितखड्गं धनुधनुविदहरशूलकपालं हर हर शिवसुत गणपतिमभयम् रक्षेक्षणं किङ्किणी गणरविगमनाद्यं देवगणादिवहन्तं नन्दगणाधिपतिमूर्ते ॐ श्री मोदकेश्वरस्वामिने नमः। अस्य देवदेवस्य श्री मोदकेश्वरस्य प्रजावरो गणमुहूर्तोऽस्तु। नमो नमो भगवति जायमानो दीर्घमायुः शुभमुहूर्तस्तु मूषिकवागनमोदकहस्त तामरकर्णविलम्बितसूत्र वामनरूपमहेश्वरपुत्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायकपाद नमस्ते विघ्नविनायक सर्वविद्यानां பையாவே போன உடனே அந்த இடம் பெறும் என்ன உங்களுக்கு விநாயகர் பெருமானுடைய அன்புமிக்க பிள்ளைகளே, அடியார்களே, விநாயகர் பெருமானுடைய பெரும் எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட மகா கும்பாபிஷேக வைபவம் மிக விமரிசையாக விநாயகர் பெருமானுடைய திருமணம் இந்த ஆலய ஸ்தாபகர் அமரர் ரத்னசிங்கம் அவர்களுடைய ஆகாய மார்க்கமான மேற்பார்வையிலும் இங்கே வந்திருக்கின்ற சிவாச்சாரிய பெருந்தகைகளுடைய கைங்கரியத்துடனும் ஆலய அறங்காவலர்களுடைய பேரும் பெரிய முயற்சியுடனும் இறுதி இன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது.
it is with this unconditional grace that we have all been blessed today to celebrate this Mahakumbhabhishekam. And our remembrance of Mr. A.T.S. Padmasingham's vision, and we are sure that he is still looking from above, and he will be gratified to see the development of the temple and the grand work that has been carried out. உண்மையிலே ஒரு மனிதனுடைய மறுபிறவி என்பது கண்ணாலே காணக்கூடிய மறுபிறவி அவருடைய மகன்தான். ஏனாக இருந்தால் பரம்பரையாக வருகின்ற அந்த வகையிலே திருவாள் அமரர் ரத்னசிங்கம் அவர்களுடைய புதிய உருவமாக இருந்து இந்த ஆலயத்தை தனது வேலைப்படலுக்கு மத்தியிலும் அவர் ஒரு லண்டனிலே பிறந்து வளர்ந்த பிள்ளை. அது மாத்திரமல்ல, பிள்ளையாருடைய முதலாவது கும்பாபிஷேகத்திலே சிறுவனாக இருந்து தந்தையாருடன் அந்த கும்பாபிஷேகத்தை நடாய்த்து வைத்தவர். அதன் பின்பு இந்த கும்பாபிஷேகத்திற்கான பழைய கும்பாபிஷேக படங்களை பார்க்கின்ற பொழுது பல சிறுவனாக இருந்து செங்கல் அதில் தூக்கி கொடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் அதில் இருந்தது. இன்றைய தினம் இங்கே பிறந்த ஒரு பிள்ளை ஒரு ஆலயத்தை அத்திவாரத்திலே இருந்து மகா கும்பாபிஷேகம் வரை எப்படி அந்த ஆலயத்தை அமைப்பது என்கின்ற திறமையை பெற்றிருப்பதும் விநாயக பெருமானுடைய திருவருளாகும். It is the dream of any father that his son should follow his example, and today we see Ranjit here, who was a little boy in 1981 during the first consecration, helping still even at that age with carrying bricks and so on, and today he has been able to oversee the completion of this temple and this grand Kumbhabhishekam, and that is the best thing we can ask Pillaya for all his blessings for Ranjit. பாலஸ்தாபன நிகழ்விலே இருந்து இந்த கும்பாபிஷேகம் வரை ஈரான அனைத்து விஷயங்களையும் உடனுக்குடன் கம்ப்யூட்டர்லையும் ஏற்றி தங்களது தலையிலேயும் ஏற்றி வைத்துக் கொண்டார்கள். நாங்கள் கிடைத்த ஒவ்வொரு வசனங்களும் அந்த கம்ப்யூட்டரில் இருக்கின்றது. இந்த கும்பாபிஷேக விடயங்கள், கும்பாபிஷேகம் சம்பந்தமான என்னென்ன தேவை, என்னென்ன செய்ய வேண்டும், கட்டுமான பணிகளுக்கான அளவுகள் எல்லாம் அவர்களிடம் இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு இந்த அனுபவம் என்பது இந்த வயதிலே முழுமையாக கிடைப்பது என்பது அரிது. ஏன்னா முதலாவது கும்பாபிஷேகம், இரண்டாவது கும்பாபிஷேகம், அது மாத்திரமல்ல, பாலாலயத்திலிருந்தே புதிதாக அடியிலே அத்திவாரத்திலே இருந்து கட்டப்படக்கூடிய ஒரு ஆலயத்தை முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். It is important to recognize that every stage of this whole process, right from the deep foundations to the completion of the project, every idea that was discussed was recorded on the computer by Ranjit and then expanded on that, and today we see the beautiful results of that. நாங்கள் கூட ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு விடயத்தை மாற்றி சொன்னால் கூட இல்லை அன்றைய தினம் அப்படி சொன்னீர்களே என்று சொல்லக்கூடியவாறு அந்த பதிவு அங்கே இருக்கிறது. It has been recorded in such a way that if there is a slight deviation from what was originally agreed, he will immediately point out, look, this is not what we discussed and this is not what was recorded. It's all here. So we must follow that decision. அவர்களுடன் சேர்ந்து அவருடைய குடும்பத்தவரும் இந்த ஒவ்வொரு விடயங்களிலேயும் இருந்த சின்ன சின்ன விடயங்களிலே கூட பெரிய அக்கறையை எடுத்து செய்தார்கள். Not only Ranjit, but the entire family, respected Mrs. Ratnasingham, Geeta, Dr. Maheshwaran, Lata, the entire family has participated in this process, and every inch of the way they have been involved in the decisions and in the construction work. அதாவது சிரத்தை என்பது மிக முக்கியம். எந்த விடயமாக இருந்தாலும் சிரத்தை. அந்த சிரத்தையுடன் அவர்கள் அந்த கும்பாபிஷேகத்தை செய்கின்ற பொழுது எங்களுக்கும் சிரத்தையுடன் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதற்கு காரணம் அந்த கும்பாபிஷேகத்தை செய்பவர்களுடைய சிரத்தை, அக்கறை. அந்த அக்கறையை பொறுத்து எங்களுடைய அக்கறையும் கூடும்.
என்பதை இந்த கும்பாபிஷேகத்திலே தெளிவாக நாங்கள் தெரிந்து கொண்டிருந்தோம். Every decision that was made, every action that was carried out had the undivided attention of the entire family. Every particular detail was looked into and they carried it out diligently. When the family is so involved and so keen, naturally all the Sivacharyas, everybody else who is involved in the process also follow their example and carry their duties out diligently. பொதுவாக விளையாட்டு பிள்ளை என்று சொல்லுவார்கள். விம்பிள்டன் என்பது விளையாட்டுக்கு பெயர் போன இடம். டென்னிஸ் என்பது ஒரு விளையாட்டு. அதுபோல விம்பிள்டனில் இன்னமொரு பெயர் பிள்ளையார். அங்கே நடப்பது விளையாட்டு, இங்கே இருப்பது பிள்ளையார். ஆக இரண்டுமே பிரசித்தியான விடயங்கள். Wimbledon is known for its sports, particularly tennis. So Wimbledon is now not only famous for tennis and other sports, but it is also now famous for our beloved Pillayar. ஏனாக இருந்தால் விநாயக பெருமானுக்கு கிரீடா வினோதசிய என்கின்ற பெயர் கூட இருப்பது. There is even a name for Pillayar that he himself enjoys sports. ஆகவே அந்த விளையாட்டுக்கு காரணம் அனைவரும் உற்சாகமாக இருக்க வேண்டும். It is important in sports that one is enthusiastic and there is no room for laziness. இன்றைய கும்பாபிஷேக தினத்திலே அடியார்கள் ஒருவரும் சோம்பேறியாக வீட்டிலே படுத்திருக்க முடியாது. In this occasion, there is nobody who beloved Ganapati's disciples can afford to be slumber at home and lazy. இன்றைய ஞாயிற்றுக்கிழமையை ஒரு இவ்வளவு காலம் எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமைகள் சென்றிருக்கின்றது. ஆனால் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு ஆலயங்களுடைய மகா கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை நடப்பதினாலே அந்த ஞாயிற்றுக்கிழமைதான் உண்மையான ஆன்மீகமான புண்ணியத்தையும் முக்தியையும் தரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளாகும். There are so many Sundays that come and go, but this Sunday when the Kumbhabhishekam takes place has become a special Sunday for us. ஆகவே இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அடியார்களுக்கு எல்லாம் உள்ள விநாயக பெருமானுடைய பெருவருளாக கிடைக்க வேண்டும் என்று விநாயக பெருமானுடைய பாதங்களை பணிந்து கொண்டு அனைவருக்கும் மாகேஸ்வர பூஜை முடிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். அதனாலே சிறிது நேரம் இங்கே இருந்து எங்களுடைய சிவாச்சாரியார்கள் மற்றும் இந்த ஆலயத்தை கட்டி வைத்த விஸ்வபிரம்மஸ்ரீ விஸ்வகர்மா பூலோக விஸ்வகர்மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் இங்கே கௌரவம் செய்ய இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் எல்லாம் இந்த ஆலயம் அமைவதற்கு ஒரு குருவாக இருந்து இருக்க காரணமானவர் புட்டபர்த்தி சத்யசாயி பாபா அவர்கள். அவர்களுடைய பிரதிநிதியாக அங்கே புட்டபர்த்தியிலே இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை காண வேண்டும் என்று மிகுந்த சிரத்தையுடன் எங்களுடைய ஆலயத்திற்கு கும்பாபிஷேக காலங்களிலே வேத பாராயணம் செய்து இதை சிறப்பித்த திருவாளர் சிவசரிய வேத நாராயண தர்மா அவர்களுக்கு எங்கள் ஆலய அரங்காவலர் அவர்கள் சார்பாகவும் எங்கள் சிவாச்சாரியர்கள் அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். We have been blessed for the construction of this temple by what could be described as the Vishwakarma of this world. Vishwakarma is the divine architect, and as his representative, we have today Subramaniya Shastri, who has supervised the entire arrangement and carried out his duties so well for us. And the construction of this temple received the blessings of Sri Satya Sai Baba, and as his representative, we have a Swamiji from Puttaparthi, Sri Vedanarayana Swami. அங்கே எல்லாம் கிட்ட கூட போக முடியாது, போனவர்களுக்கு தெரியும். அவரை அருகே இவ்வளவு பேரும் பார்க்கக்கூடியதாக இருந்தவரும் அந்த விநாயக பெருமானுடைய திருவருள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
people who have been there will know that you can't even get near him. But today, with Pillaya's blessings, we have his fullest support here today. அடுத்ததாக இந்த கும்பாபிஷேகத்தினை மிகுந்த அக்கறையுடனும் சிரத்தையுடனும் எல்லா ஆலயங்களிலும் கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. ஆனால் பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேகம் என்றால் அதற்கென்று ஒரு தனி சிறப்பும் ஒரு ஈடுபாடும் தானாகவே வந்திருக்கின்றது. இதில் இருக்கின்ற சிவாச்சாரியர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையிலே பிள்ளையாருடன் சம்பந்தப்பட்டவர்கள். லம்போதர ஐயா முதல் கொண்டு அனைவர் எங்களுடைய ஆளுநர குருக்கள் 108 அதாவது 1008 ஜபம் ஒரு நாளைக்கு ஜெபிக்கிறது ஜபம் செய்கிறேன் என்று சங்கல்பம் பண்ணினார். This is a temple where a number of great respected priests have become involved, and almost every one of them has had some involvement with the Ganesh temple. There are Kumbhabhishekam happening in so many temples, but this is a particularly special occasion, and we particularly pay our respects to Arura Kurukal, who on a daily basis recites the 1008 mantras of Lord Vinayaka. அதாவது ஒவ்வொரு நாளும் 48 நாள், ஒரு நாளைக்கு 1008 வீதம் 48 நாள் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சங்கல்பம் பண்ணியவர். இன்றைய தினம் 48வது நாள் கும்பாபிஷேகத்தை வளர்ந்து கொண்டிருக்கிறார். Every day for the last 48 days 1008 mantras have been recited by him, and today is the 48th day and he has successfully completed his task. அத்துடன் இன்று அவருடைய திருமண நாளும் இன்றுதான். அவருடைய also wedding anniversary. அந்த வகையிலே எங்களுடைய இந்த மகா கும்பாபிஷேகத்தை திறம்பட நடாத்திய அனைத்து சிவாச்சாரியர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மகா கும்பாபிஷேகத்திலே சர்வசாதகம் சர்வபோதகம் எங்களோட மகாதேவாத்தியார் பிச்சை குருக்கள் நாரணவாத்தியார் முதலிய எல்லா முழு உருவமாக இருந்து இந்த கும்பாபிஷேகம் நடாக்கி வைத்தவர் எங்களுடைய அன்புக்குரிய சிவஸ்ரீ சந்திரசேகர குருக்கள் ஐயா அவர்கள். கல்வி அறிவு என்பது பொதுவாக படித்தால் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் எவ்வளவுதான் படித்தாலும் இந்த பண்பு என்பதுதான் ஒரு மனிதரை உயர்த்தி வைக்கக்கூடியது. ஏன்னா படித்தவர் எத்தனையோ பேர் ஒதுக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். அந்த கல்வி அறிவு நிரம்பிய பொழுதும் அந்த பண்பு குறையாமல் ஒரு பண்புடன் நடக்கக்கூடிய ஒரு பெரும் மனிதராக இருப்பதால் தான் அவர் எல்லா கும்பாபிஷேக ஆலயங்களிலும் கலந்து கொள்ளக்கூடியதாகவும் எல்லா சிவாச்சாரியர்களும் விரும்பக்கூடியவராகவும் இருக்கிறார். I omitted to mention Lambodara Kurukal's name earlier, but also we have the blessings of Chandrasekhara Kurukal, who has the respect of all the priests, and I think we are very fortunate in having his goodwill and his help here. I also recalls his own guru Mahadeva Kurukal from Sri Lanka and a number of other highly respected authorities on these matters. அவருக்கு இப்பொழுது எங்களுடைய ஆலயத்தின் சார்பாக கௌரவ அவரை கௌரவித்து எங்களுடைய ஆலய எஜமானன் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்து கௌரவிக்கின்றார். நம பார்வதி தலைமை சாதகராக நடாத்தி வைக்கின்ற குருக்களையா அவர்களுக்கு ஆலய கும்பாபிஷேக ஞாபகார்த்தமாக இந்த கௌரவம் வழங்குகின்றார்கள். For having led the proceedings for this Maha Kumbhabhishekam, we honor Chandrasekhara Kurukal with a special plaque to mark the occasion. ஸ்ரோன்லே ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ ரவிச்சந்திர குருக்களையா அவர்கள்
மிகுந்த அன்பும் பண்பும் ஆதரவும் உடையவர். நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுதே அங்கே அவர் ஒரு பகுதியாக, நாங்கள் ஒரு பகுதியாக கும்பாபிஷேகம் நடாத்தி இருக்கின்றோம். இங்கே லண்டனுக்கு வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இந்த கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் இருந்து ஒவ்வொரு விடயங்களாக அவரிடம் நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். அவருடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் எங்களுடைய அன்பை தெரிவித்து இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்ட அவருக்கு எங்களுடைய ஆலய எஜமானன் அவர்கள் பொன்னாடையை போர்த்தி கௌரவிப்பார்கள். We are also delighted that Rajarajeshwari Amman, Stonely Rajarajeshwari Amman temple is being represented by Sri Ravichandra Kurukal. Our own Vigneshwara Ayya recalls the time when they were sharing these responsibilities in Sri Lanka, and today with his advice and support, this Mahakumbha Abhishekam has been carried out. Dr. Maheshwaran is now honoring Sri Ravichandra Kurukal with the commemorative plaque. அடுத்ததாக ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அன்பான அன்பை தெரிவித்துக் கொள்கின்றோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கொவன்ரி பிள்ளையார் கோவிலில் இருந்து கொவன்ட்ரி பிள்ளையார் கோவிலிலே இருந்து எங்களுடைய ஆலய பிள்ளையாருக்கு கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்திருக்கின்ற திருவாளர் ரூபனையா என்றுதான் அவரை அழைத்து பழக்கம். அவர் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்கள், பட்டம் பெற்றவர்கள், பட்டம் பெற்ற குருக்கள், பிஏ படித்தவர்கள். நாங்கள் எல்லாம் முப்படி பட்டம் வாங்கினால்தான் உண்டு, அவர் பல்கலைக்கழகத்தில் வாங்கினவர். We are also pleased to welcome from the Coventry Pullayar Temple Kurukal here, who is already a graduate and highly educated person, and he is also very well accomplished in the Vedas, and today has been a great help in carrying out this Kumbhabhishekam. அவருக்கு பொன்னாடை போர்த்தி எங்களுடைய ஆலய எஜமானன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிப்பார்கள். சிவஸ்ரீ சௌபாகிய சசிகுமார குருக்கள் அவர்களுக்கு இந்த கும்பாபிஷேக ஞாபகார்த்தமாக சிறப்பு கௌரவிப்பும் செய்யப்படுகின்றது. எங்களுடைய ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற சுரேஷ் குருக்கள் அவர்கள், அவரும் ஊரிலே இன்னொரு பகுதியாக இருந்து கும்பாபிஷேகங்களை நடாத்தி வைத்தவர். இங்கே எங்களுடன் கலந்து இந்த கும்பாபிஷேகத்தை இங்கு சேர்ந்து நடத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவருக்கு எங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் ஒரு நல்ல சாதகர், சர்வசாதகம் பண்ணக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் தெரிந்தவர். இலங்கையிலே பல ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள் முதலிய கிரியைகள் நடாத்தி வைத்தவர். அண்மையிலே கூட சமீபத்தில் நடக்க இருக்கின்ற சதசண்டி ஹோமம் கூட அவருடைய தலைமையிலே அல்வாய் அம்மன் கோவிலில் நடைபெற இருக்கின்றது. அவருக்கு எங்களுடைய ஆலய அமைந்தாளர்கள் சார்பாக பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கின்றனர். Dr. Maheshwaran has just honored Sudha Kurukal from Veelapadiswaram. Suresh Kurukal from Veelapadiswaram Temple in London. திருப்பதி என்று பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழ்கின்ற பர்மிங்ஹாம் பாலாஜி ஆலயத்திலே இருந்து எங்களுடைய கும்பாபிஷேகத்துக்கு சிவாச்சாரியாராக மூர்த்திபராக அமர்ந்து இந்த கும்பாபிஷேக கிரியைகளிலே பங்கு கொண்டதற்கு ஆலய அறங்காவலர்கள் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்.
on behalf of the Temple Management Committee, Dr. Maheshwaran is now honoring Suresh Kurukkal from what is known as the Tirupati of England from the Birmingham Balaji Temple. அவரும் இல்பர்ட் விநாயகர் ஆலயத்தில் இருந்து வந்திருந்த முத்துக்குமார குருக்கள் ஐயா அவர்களும் இணைந்து ஒரு விநாயகர் பெருமானை அதிலே அலங்காரப்படுத்தி செய்திருந்தார்கள். அவ்வளவு தூரம் விநாயகர் பெருமாண்டத்திலே அந்த அன்பு பெற்றவர்கள் அவர்களுக்கு இப்பொழுது இந்த ஆலயம் சார்பாக கௌரவிப்பும் பாராட்டுதலும் ஞாபகார்த்த கௌரவிப்பும் வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக முத்தமிழ் வித்தகர் சர்வேஸ்வர குருக்கள் அவர்களுடைய பிரதிஷ்டா பிரதம குரு சர்வேஸ்வர குருக்கள் அவர்களுடைய மருகர் லம்போதர குருக்கள் ஐயா அவர்கள் விநாயகர் பெருமாண்டத்திலே மிகுந்து பற்று வைத்திருப்பவர். அவரை போலவே பெருத்த வயிறுடையவர். கற்பக விநாயகர் ஆலயத்தின் ஸ்தாபகராக இருந்து அந்த ஆலயத்திலே பூஜை செய்து அறப்பணியாற்றி வருபவர். அவருக்கு எங்களுடைய ஆலயம் சார்பாக அன்பான கௌரவிப்பும் கும்பாபிஷேக ஞாபகார்த்த சிறப்பு கௌரவிப்பு பட்டமும் வழங்கப்படுகின்றது. அவருக்கும் எங்களுடைய அன்பையும் அவருடைய வருகைக்கான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. We are grateful for Sri Lambodar Kurukkal's presence. As you will see, he has certain features of our Lord Ganapati. We are blessed to have him here helping us, and we are deeply honored by his presence. அடுத்ததாக 150 சிவன் சிவபெருமான் என்ற அருள் தருகின்ற ஆலயமாக விளங்குகின்ற பூசியம் சிவன் கோவிலிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற சிவாச்சாரியார் சிவஸ்ரீ கூணா ஆரூர குருக்கள் அவர்கள் அவர் எங்களுடைய குருகுலத்திலே சிறுவனாக என்னிடம் படித்தவர். ஒரு 7-8 வயதிலே இருந்து வந்தவர். அதன் பின்பு இந்த ஆலயத்திலே இருந்து சிறப்பு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய ஆலய சார்பாக கும்பாபிஷேக ஞாபகார்த்தமாக கௌரவிப்பு நடைபெறுகிறது. பார்வதி பதையே from the Birmingham Sivan Temple, Sri Arora Kurukkal, who was a student many years ago under Sri Vigneshwaraya, and today he is one of the eminent priests in London, officiating in the Birmingham Sivan Temple. அடுத்ததாக விளையாட்டு கோவிலிலே இருந்து இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்ட சிவஸ்ரீ முத்துக்குமார குருக்கள் ஐயா அவர்கள் அவர் நேர காலதாமதத்தினாலே அவருடைய ஆலய பூஜைக்காக சென்றுவிட்டார். அதற்காக அவரிடம் இதை சிறப்பிக்க பணம் கோபிராம் சிவாச்சாரியார் பாலாஜி டெம்பிள் சிவாச்சாரியார் சுரேஷ் குருக்கள் அவரிடம் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். From the Ilford Vinayaka Temple, we had Muthukumara Kurukkal officiating. Unfortunately, he has had to go back to the temple to perform his duties there. On his behalf, Suresh Kurukkal from the Balaji Temple is accepting the honor. பிள்ளையார் கோவிலுக்கு அவர்தான் ஸ்ரீரையா கண்ணனையா முன்பு வந்திருந்தவர். நன்றாக கலைக்கக்கூடியவர். ஆர் என்ன மந்திரம் சொன்னாலும் சேர்ந்து சொல்லக்கூடியவர். எந்த மேடையாக இருந்தாலும் பயமின்றி கோதாக இருக்கக்கூடியவர். அவருக்கு எங்களுடைய ஆலய அரங்காவலர்கள் அவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு இந்த கும்பாபிஷேக ஞாபகார்த்தமாக இந்த சிறப்பு கௌரவிப்பு வழங்கப்படுகிறது. On behalf of the temple, Sri Rajeshekara Kurukkal, whose voice is very commanding, as you may have noticed today. Mustard seed may be small, but it has the greatest power.
And we saw it happening today when he recites the mantra. It's so powerful. Thank you. பார்க்குற மாதிரிக்கு இப்போவே இறங்க போகிறார் போல இருக்கு. பார்க்குற மாதிரிக்கு இப்போவே இறங்க போகிறார் போல இருக்கு. இந்தியா புட்டபர்த்தியிலிருந்து இந்த ஆலய கும்பாபிஷேகத்துக்காக சிறப்பு வருகை தந்த எங்கள் அன்புக்குரிய ஸ்ரீமத் வேதநாராயணன் அவர்களுக்கு ஆலய அரங்காவலர் அவர்கள் அவரை கௌரவித்து பொன்னாடை போட்டிருக்கிறார்கள். We just honored Sri Vedanarayanan, who was a special guest to arrive from Puttaparthi in India, and we are delighted by his presence and are very grateful to him. அவர் வந்தது எங்களுடைய மகாகும்பாபிஷேக குடத்திற்கு ஒட்டுவிட்டது போன்று ஒரு சிறப்பான விடயம். அவருக்கும் எங்களுடைய ஆலய தர்மகர்த்தா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்கள். இந்த கும்பாபிஷேக ஞாபகார்த்தமாக இந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டதற்கு அமைவாக இந்த ஆலய அரங்காவலர்கள் இந்த சிறப்பு கௌரவிப்பு செய்கிறார்கள். His arrival was a special feature for this Mahakumbhabhishekam, and we are eternally grateful to you, sir, for that, and we are honoring you today for that. இந்த கும்பாபிஷேக விழாவிலே கர்மாரம்பம் முதல் கொண்டு கும்பாபிஷேக வீராக பரிசாரகராக இருந்து ஒவ்வொரு சின்னதியாரங்களிலும் அப்பவே யோசிக்கின்றோம்னா என்னவென்று கேட்டால் அந்த சிவாச்சாரியாளர்களை சொல்ல முதல் பரிசாரங்களை தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இருந்தால் அவளை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். இவர்கள் எழுதுவதற்கு நெய்யை குத்துவிட்டு சோசா இருக்கிறார்கள். எங்கள் பேரை முதல் சொல்லுவதில்லை. எதிர்க்கம் அவர்களை போல நாங்கள் இந்த பொழுது இருந்தது. என்றாலும் அவர்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்திருக்க முடியாது. அவர்கள் லண்டனிலே படித்து உத்தியோகம் பார்க்கின்ற பேர்கள் ஒவ்வொரு அக்கறை அதான் சொன்னேன் சிறந்தை ஒவ்வொரு கிரிகைக்கும் அந்த பந்தவியில் என்னென்ன கிரிகையில் என்னென்ன சாமான்கள் என்னென்ன திரவியம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை பார்த்து என்னென்ன நைவேத்தியம் எந்தெந்த நேரத்திலே எந்தெந்த சுவாமிக்கு இந்த காலத்திலே கொடுக்க வேண்டும் என்ற அட்டனை எல்லாம் பாரசாலையில் இருக்கின்ற அருணாச்சலத்துக்கு கொடுத்து அவர் மூலமாக நைவேத்தியங்கள் எல்லாம் எடுத்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவர்கள் அக்கறை எடுத்து இந்த கும்பாபிஷேகத்தை பெரும் கும்பாபிஷேகமாக ஆக்கியிருக்கிறார்கள். அவர்களே தினேஷ் ஐயா அவர்கள் மிகுந்த தலைமையாக இருந்து ஒவ்வொரு அதற்கு எங்களுடைய ஆலய வருமானத்தை அவர்கள் able to refer to the very important role the assistants play in this Mahakumbhabhishekam, taking great care to record every detail of the ingredients and the substances that are necessary for the ritual. And for this particular deity, this is needed, and they took great care to emphasize that everything was done perfectly. அடுத்ததாக 3 சகோதரர்கள் எங்களுடைய கும்பாபிஷேகத்தை நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டோன்லி ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் சிவாச்சாரியாராக கடமையாற்றுகின்ற மோகன் ஐயா அவர்களுடைய புத்திரர்கள். லண்டனிலே இங்கிலாந்திலே எங்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றாலும் எந்த குருக்கள்மாரை கூப்பிடுகிறார்களோ இல்லையோ முதலாவதாக சொல்லி வைப்பது அவர்கள் 3 பேருக்கும். அதில் 3 பேரிலே இன்று வரை என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. 3 பேரில் 6 சமயம் நான் தம்பி என்பதை அதிலே மூத்தவர் அவர்கள் இப்பொழுது ஆலய ஆச்சாரியர்
ஆலய அறங்காவலர்களிடத்தில் இருந்து சிறப்பை பெற்றுக் கொள்வார். We are honoring the 3 sons of Mohanaya from Rajarajeshwari Amman Temple. Wherever Kumbhabhishekam takes place, the 3 are there giving a great help to the occasion. தம்பி உள்ளான் சண்டை கஞ்சான் என்று சொல்லுவார்கள். அண்ணன் இருக்கிறார், தம்பி இருக்கிறான், இன்னும் 2 பேர் இருக்கிறார். அவர் போராடி இருக்கிறார். அவர் எந்த விடயமாக இருந்தாலும் ஒருவருக்கு சண்டையாக இருந்தாலும் சரி, இன்றைய சண்டை கும்பாபிஷேக விருதாக இருந்தாலும் சரி, அதை சிறப்பாக செய்து முடிக்க பெருந்துணையாக இருந்து இங்கே செயலாற்றி இருக்கிறார்கள். தங்களுடைய ஆலய எதிர்கால நிகழ்வுகளிலும் அவர்கள் பங்கு கொண்டு தங்களுடைய அன்பை சேவையையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். These 3 sons of Mohanaya from Rajarajeshwari Amman Temple have been great assistants. And we hope that even in future occasions they will play an important role in this temple. அடுத்ததாக சலாம் என்னுடைய புத்திரன் நான் பஞ்சபாத்திரம் எடுத்து வா என்றால் எந்த பாத்திரம் அப்படி அவர் முழுக்க இங்கத்த சூழ்நிலையிலே வாழ்ந்து வருவர். மந்திரம் படி என்றாலும் இருந்து படிப்பார், அக்கறை குறைவு. ஒவ்வொரு நாளும் அத்தியாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். அது பப்ளிக்ல சொன்னதான் கொஞ்சம் உரைக்க முடிந்த அளவு அக்கறை எடுத்து கும்பாபிஷேகம் என்ற பரிசாரத்துடன் வேலியுடன் நின்று விடாமல் மந்திரமும் சொல்லப்பட வேண்டும். எல்லோரும் சொல்லுகின்ற பொழுது தெரிந்ததை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே இருந்து கேம் பார்க்கின்ற நேரத்திலே, டிவியிலே ஃபுட்பால் பார்க்கின்ற நேரத்திலே ஒரு மணி நேரம் இடத்திலே அந்த நேரத்தை செலவழித்தால் வாழ்க்கைக்கும் மனதுக்கும் என்றென்றும் ஒரு சிறப்பாக இருக்கும். Father, son, I won't translate everything that it's not fair. ஆனால் அவருடைய அவர் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது 25 வருஷம் என்பதை அந்த விதத்திலே ஆங்கிலம் தெரியாத ஒரு ஆங்கிலம் எனக்கு தெரியாது. ஆங்கிலம் பேசக்கூடிய நாட்டிலே 25 வருடம் நானும் நடந்திருக்கின்றேன். அதுக்கு காரணம் முடியாது. ஒரு நாள் வங்கிக்கு சென்றிருந்தேன். அதில் இருந்தவர் கேட்டால் இங்கே வந்து எத்தனை வருடம் என்று 25 வருடம் என்று சொன்னேன். இங்கே வேலை செய்கிறார், ஒரு ஆலயத்திலே வேலை செய்து திருப்பணியிலே வேலை செய்கிறேன். இவ்வளவு காலம் 25 வருஷமாக வெரி குட் வெரி நைஸ் என்று சொன்னார். ஏன் இங்கிலீஷை நடக்கப்படுறார், இங்கிலீஷ் பேச தெரியாது, வெரி பேட் என்று சொன்னார். அப்போ 25 வருடமாக ஒருவர் இருந்து ஆங்கிலம் படிக்கவில்லை. பரவாயில்லை, ஏதோ கதைப்பதை கேட்டு ஒரு மாதிரி நானும் ரஞ்சித்து கதைப்பது அந்த விதத்திலே அது நான் வேலை செய்து ஆலயத்திலே தமிழர்களுடன் பேசிக் கொண்டிருக்க என்னுடைய மகன் அப்படியே ஒரு பிராமணா இருக்கிறவர்களே சமஸ்கிருதம் படித்தே தீரணும். அடுத்ததாக எங்களுடைய மகா கும்பாபிஷேகத்திலே பொதுவாக மூர்த்திகளாக கர்மாரம்பத்திலே இருந்து எங்களுடைய ஆலயத்திலே ஒவ்வொரு கால நேரங்களிலும் பன்னிசை இயற்றி பெரும் பன்னிசை மாணவர்களை இந்த ஆலயத்திலேயும் இந்த இங்கிலாந்து தேசத்திலே உருவாக்கி இருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் கலந்துரைக்காக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு ஆலய அறங்காவலர் அவர்கள் ஓதுவார் மூர்த்தி அவர்களுக்கு இந்த சிறப்பு கௌரவத்தை வழங்குகிறார். We are deeply honored
by the presence of Sri Swami Tandavani, who has been given the title Pannisai Perarasu, and he has been spearheading the Thevaram, the Pannisai classes in this temple, and has been participating in the Kumbhabhishekam, reciting the important Thevara Tiruvasakam and all the Pannisai. இங்கே எங்களுடைய ஆலயத்திலே சின்ன ஸ்ரீதரன் குருவராக இருந்தார். அவர் இவரையும் பெரிய ஒரு சித்தர் கொடுத்தார். விசேஷம் என்றால் தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம். விசேஷம் இல்லை என்றாலும் இவருடைய மகன் சிறியவர் சின்ன தப்ப பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி கொண்டிருப்பார். அதுக்கு சந்தனத்தை எடுப்பது, நான் போய் வைப்பது, இவர்கள் வைப்பது, பிறகு சந்தனத்தை எடுப்பது, பிறகு வைப்பது, இதே தொடர் பூஜையாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். எல்லாருடைய அன்பையும் முழுமையாக பெற்றவர். சிரிப்பிலே வஞ்சகம் என்பதே தெரியாது. அந்த குழந்தைகள் குழந்தை பார்த்தார். ஒரு பொதுவாக குழந்தைகளுக்கு வஞ்சகம் ஒன்றை தெரியாது. ஆனால் இந்த குழந்தையை ஏதோ நிலையிலேயும் அவரக்கூடிய ஒரு குழந்தை. நான் பொதுவாக குழந்தைகளிலே உள்ள ஈடுபாடு இல்லாததா, ஆனால் அந்த குழந்தையில் எனக்கு ஒரு ஈடுபாடு எப்பொழுதுமே இருக்கிறது. அவருக்கு அவருடைய அவருடைய வருவார். அதை அவருடைய தந்தையாரிடம் We are so grateful. We have a very tiny member of the priest, Sridharaya's son. Unfortunately, he's having a nap because he's so busy. Whatever festival that is going on, you can be sure that he is taking part. He will come on the Sunday road and put flowers. Every day he is doing it. He is such a lovely, innocent presence, and he's not here today. But on his behalf, his father, Sridhara Gurukul, is accepting the honor. குருபாவுடைய மகனுக்காக இங்கே போட்டோக்கள் எடுத்தார்கள். எல்லா குருக்களும் வைத்து கொடுக்கு கட்டி சிரித்து கொண்டு போட்டோ எடுத்தார்கள். இவரும் தானம் வந்து உடனே அவருக்கு படை கட்டிட்டு அவர் வந்து போட்டோ எடுத்து மலர்களை பார்த்துட்டு நிற்கின்றார். பார்த்து அவர் நிற்கின்றார். இவரும் எதிர்காலத்திலே அவர் தான் உபாசம் அடுத்த பெரிய உபாசம் கேட்கிறார். He is not here, but you can all see his pictures in the souvenir that is available to you. And we hope that he will grow up and he will be able to perform the Kumbhabhishekam in the future. இவ்வளவு நேரம் நாங்கள் அனைவரிலிருந்து உஷாராக பேசிக் கொண்டிருக்கின்றோம், உஷாராக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் எங்களுடைய பாரசாலை அதிபர் அருணாச்சலம் அவர்கள், அருணாச்சலம் ஐயா அவர்கள். அவர் அந்தந்த நேரத்திலே நலமாக சக்கரவர்த்தி அந்தந்த நேரங்களிலே தாங்கள் சாப்பிடுகிறார்களோ இல்லையோ அந்த டைமுக்கு உணவு இருக்கும். எத்தனை குடிக்கிறார்களோ இல்லையோ அந்த நேரத்திலே தேநீர் இருக்கும். அந்த நேரத்திலே சரியாக அந்த கடமையை செய்து வருவர். அவருக்கு நம்முடைய ஆலய அலங்காரர்கள் கௌரவித்து உபச்சாரம் செய்கின்றனர். அமங்கோயிலே சேவையாற்றி வருவர். Very pleased that Sri Arunachalam from the Eating Amman temple is here. He has been in charge of all the arrangements for the food supply, and he is one who takes great care to make sure that at the correct time all the refreshments are available to the hard-working priests and the public. Sri Arunachalam. அடுத்ததாக எங்களுடைய ஆலயம் இந்திய பூஜைகளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் மகோத்சவ காலங்களிலெல்லாம் வந்து ஒவ்வொரு விடயங்களை கவனத்தில் எடுத்து எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கின்ற எங்களுடைய மேத்தா அவர்கள், மேத்தாஜி என்று உடம்பு இயலாத நிலையிலும் கூட, உடல்நிலை உறுதியாக இல்லாத நிலையிலும் கூட அக்கறையுடன் குடியிருந்தாலும் ஆலயத்துக்கு அந்தந்த நேரத்துக்கு 2 நேரங்களில் வந்து
பேருதவியாக இருப்பவர்கள் அவருக்கும் ஆலய அலங்காவலர்கள் கௌரவிப்பு பொன்னாளை வழங்கியும் கௌரவிப்பார்கள். Honoring Sri Medha, who is always here helping, not only during festivals but on daily basis he is here. Even if he was not feeling too well on some days, but he is always here to make sure that everything is done properly. Sri Medha. அடுத்ததாக இந்த கும்பாபிஷேக கர்மாரணத்திலும் இன்றைய தினமும் இஸ்லாம் குருவன் கோவிலில் தலைமை ஆச்சாரியராக சிவாச்சாரியராக இருக்கின்ற நாகநாத பிரபுராயா அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவருக்கும் எங்களுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட கணேச குருக்களையா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருந்து எங்களுடைய கும்பாபிஷேக திரிகளிலே மங்களவாத்தியம் வாசித்து சிறப்புப்படுத்திய திருவாளர் மணிகண்டன் அவர்கள் குழுவினருக்கும் எங்களுடைய நன்றி அதில் தெரிவித்துக் கொள்கின்றோம். We also want to register our gratitude to Sri Nagaraj Brahmaya from Eastham Murugan Temple, who is not here, but he has officiated in all the ceremonies. He was here this morning. And we are now honoring the Nandasuram group led by Sri Manikandan. இன்றைய தினம் இங்கே இசை நிகழ்த்திய மணிகண்டன் அவர்களையும் அவர்கள் குழுவினரையும் இங்கே அன்புடன் அழைக்கின்றோம். Providing auspicious music which is known as Mangala Vatyam in Tamil, Sri Manikandan and his party. அடுத்ததாக எங்களுடைய விநாயகர் பெருமானுடைய ஆலயத்தை மிகச் சிறப்பாக வடிவமைத்த தமதி அவர்கள் எங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றார். இந்த ஒரு வருடத்திலே எங்கள் குடும்பத்திலே ஒரு ஆள் போக அவருடைய உதவியாளர் கூட எங்களுடன் குடும்பத்தவராக இருக்கின்றார். அவரும் புட்டபர்த்தி சத்யசாய் பாபா அவர்களுடைய அருளை பெற்றவர். அவர்களே மிகுந்த பற்றுடையவர். அவருக்கும் அவர்கள் உதவியாளர்களுக்கும் இப்பொழுது கௌரவிப்பு இடம்பெற இருக்கின்றது. விஸ்வ பிரம்மஸ்ரீ காதக்கோட்டை ஆறுமுகம் சுப்பிரமணியம் ஸ்தபதி அவர்களை இங்கே சுத்தி அவர்களை அன்புடன் இங்கே அழைக்கின்றோம். பார்வதி அதற்கு இப்பொழுது இந்த சிறப்பு கௌரவிப்பிலே அருள்மிகு லண்டன் மெம்புலன் பிள்ளையார் கோவில் புனராவர்த்தன நவகுண்டாபத்திய பிரதிஷ்டாமா கும்பாபிஷேகம் சிறப்பு கௌரவிப்பு ஸ்வஸ்ரீ ஸ்ரீ மங்களகரமான ஸ்ரீ தேவரணம் கை திங்கள் 12ஆம் நாள் 25/1/2015 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவிலே விநாயகர் பெருமான் ஆலயத்தை அழகுற அமைத்து தந்த விஸ்வ பிரம்மஸ்ரீ காதக்கோட்டை ஆறுமுகம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு சிற்ப சாஸ்திர சிரோமணி என்கின்ற சிறப்பு பட்டம் வழங்கி அடிப்படைக்கு Sri
Subramaniam was the chief architect and sculptor who took charge of the entire building program over this 1 year and made sure that every detail was followed. And he is a great devotee of Sri Sathya Sai Baba, and he has been here supervising all the work. He has been given a special title today. அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய வார்த்தைகளால் மடிக்க முடியாதவற்றை தனது கைகளினாலே மிக சிறப்பாக இந்த சிற்பங்களை வடித்திருக்கின்றார் எங்களுடைய ஸ்தபதி அவர்கள். அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா பின்னால் தலைமை ஸ்தபதிக்கு உதவியாளராக இருந்து இதை சிறப்பாக இந்த சிற்பங்களை செய்து வந்த விஸ்வ பிரம்மஸ்ரீ காளிமுத்து கந்தசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவருக்கு அவருடன் எங்களுடைய வசி அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்கள் ரெண்டு அடிக்கடி இங்கே ஒரு வருடமாக சந்தித்துக் கொண்டிருப்பதால் இப்பொழுது பொன்னாடை போட்டு கொண்ட பொழுது வெட்கப்படுகிறார்கள். அவருக்கு இப்பொழுது ஆலய கும்பாபிஷேக நினைவு பட்டம் கௌரவிப்பு இங்கே வழங்கப்படுகிறது. Sri Kalimuthu Avargal, he was responsible for all the beautiful drawings and was a great asset to the chief sculptor, and we are glad to honor him today on behalf of the temple management. Vasi was able to honor him on behalf of the management committee. அவர்களுக்கு அடுத்ததாக விஸ்வ பிரம்மஸ்ரீ முத்துசாமி ரெண்டவாணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Also being honored is Sri Muthu Tallabani, who was also assisting in the sculptural work. இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்தவன் இந்த கும்பாபிஷேகத்தை நடக்க காரணமாக சிற்பங்களை செய்த விஸ்வ பிரம்மஸ்ரீ முத்துசாமி ரெண்டவாணி அவர்களுக்கு இந்த ஆலய கும்பாபிஷேக நினைவு பட்டயம் வழங்கப்பட்டது. Sri Muthu Tallabani is being honored again by the temple management committee. அடுத்ததாக விஸ்வ பிரம்மஸ்ரீ பெரியராஜ் லோகநாத் சின்ராஜ் லோகநாத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எந்த கடினமான வேலையையும் இலகுவாக செய்யக்கூடியவர், பெருத்த சரீரமுடையவர். இதை பார்த்தா தெரியும். பெரிய பெரிய பாறைகளை எல்லாம் சர்வ சாதாரணமாக தூக்கி வைப்பவர். கருங்கல்லாகட்டும், கொம்பரீட் கல்லாகட்டும், செங்கல்லாகட்டும், இதாக இருந்தாலும் சுத்தியாக அடிக்கொள்கிறார். அவருக்கு ஆலய சார்பாக இந்த சிறப்பு கௌரவம் வழங்கப்படுகின்றது. விஸ்வ பிரம்மஸ்ரீ சின்ராஜ் லோகநாத் அவர்களுக்கு ஆலய கும்பாபிஷேக நினைவு பட்டயம். Sri Srinraj Loganathan has such a deceptively small frame, but he does some fantastic work, able to lift even the most heaviest stone for the sculptural work, and he has been a great asset. இப்போ இப்படி திரும்ப அடுத்ததாக விஸ்வ பிரம்மஸ்ரீ ராமசாமி முருகேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்கள் இப்பொழுது இந்த 2 நிமிஷம் கைதட்டு வாங்கினால் கூட ஒரு வருடமாக அவர்
இந்த ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வேலையை மிகுந்த அக்கறையுடன் கடைசியில் தான் கொஞ்சம் ஒழுக்கமான வேலைகளையும் பொழுது கடினமான பாரமான வேலைகள் அதையெல்லாம் மிக இலகுவாக அவைகளுக்கு லாபகம் தெரிந்தபடியால் அதை சிறப்பாக செய்தார்கள். அவர்களுக்கு சுப்பிரமணிய சின்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடி கொடுத்து பட்டம் கும்பாபிஷேக ஞாபகார்த்த பட்டம் பட்டய வழங்குவார்கள். All the sculptures you see involves a lot of தற்காலிக 3 ஸ்தபதி இருக்கிறார்கள். அவருடைய வலதுகையும் இடதுகையும் அவர்கள் தான் இந்த 7 ஸ்தபதியுமாக சேர்ந்து இந்த ஸ்தபதி சிற்ப வேலைகள் சிறப்பாக நடத்திருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் விநாயகர் பெருமானுடைய திருவருள் சிந்திக்க வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று விநாயகர் பெருமானுடைய பாதங்களை பணிந்து கொண்டு எங்களுடைய ஆலயத்தின் ராஜகோபுரத்தின் முன்பக்கத்தை அமைக்க வேண்டிய வேலை இருக்கின்றது. அதையும் எங்களுக்காக செய்தர வேண்டும். அது மாத்திரமல்ல, குற்றமத்தியில் இருந்து வந்தவர்கள் நீங்கள் பாபாவுக்கு மிகுந்த பெற்றுக் கொண்டவர்கள். அவருடைய ஆலயம் அருகிலே இருக்கின்றது. அதையும் அதே போல செய்து தர வேண்டும் கேட்டுக்கொள்ளுகின்றோம். அடுத்ததாக எங்களுடைய ஆலய அலங்காவலர் எங்களுடைய அவர்களாலே நாங்கள் முன்னிலை இருந்து இப்படி கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இல்லாவிட்டால் நாங்கள் கடைசியில் இருக்கிறோமோ நான் இலங்கையில் இருப்பேன் சொல்ல முடியாது. ஆகவே எங்களை முன்னிருப்ப செய்த அமரர் ரத்னசிங்கம் அவர்களுடைய முதல்வர் ரஜித் அவர்களுக்கு கொண்டு இந்த வார்த்தைகள் பண்ணுறோம். devotees, on behalf of you all and everybody that's involved in the temple, I'd like to say a very special thank you to Vicky Ayar, who has helped us, guided us and led us through this process, not only of the construction, but also for many years led us in our worship. He holds a special place in our heart because he's been here for so many years, and it's lovely to see a second generation of his family being born and actually taking up life in the UK. இவ்வளவு ஒரு பெரிய கைங்கரியத்தை மிகுந்த சிரத்தையோடு பொருட்படுத்தி முழு மனதோடு ஒவ்வொரு படியிலும் ஆழ்ந்த யோசனையும் ஆழ்ந்த அன்பும் அவ்வளவு சிரத்தை எடுத்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்த இந்த சிவஸ்ரீ விக்னேஸ்வர குருக்கள் அவர்களுக்கு எங்களுடைய விநாயகர் ஆலயம் மிகவும் கடமைப்பட்டுள்ளது. அவருடைய அடுத்த சந்ததியும் இந்த ஆலயத்திற்கு பெருந்தொண்டு ஆற்ற வேண்டும் என்று விநாயகர் பெருமானை வேண்டிக் கொண்டு Dear devotees, Vicky Ayar was very keen for his guru to come to the UK to lead the Kumbhabhishekam for us at the temple. The greatest legacy that a guru can give, a teacher can give, is the student is so good in what he does that his name carries on with him. So, Vicky Ayar, the way that you have conducted the Kumbhabhishekam this time is testament to your guru. So even though he wasn't able to come here in the body, he was here in spirit in you. So he must be very proud, as grateful as we all are, for what you have done for us this year. சிவஸ்ரீ விக்னேஸ்வர குருக்கள் அவருடைய குரு ஸ்ரீ மகாதேவ குருக்கள் இந்த கும்பாபிஷேகத்திற்கு கட்டாயம் வர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டோம். ஆனால் வர முடியவில்லை. என்றாலும் அவருடைய அந்த திறமைக்கு இன்று விக்னேஸ்வர ஐயா என்று அவருக்கு அந்த அன்புக்கும் அவருடைய அந்த கல்வி புகட்டலுக்கும் காரணமாக இருந்து அவர் மெச்சத்தக்க வகையிலே இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய நன்றி. நம பார்வதி பதையே. விநாயகர் பெருமானின் திருப்பாதங்களை பணிந்து அன்னையாக வைத்திருக்கின்ற
சோந்தி ராஜராஜேஸ்வரி அம்பாள் திருத்தாள்களை பணிந்து இன்றைய தினம் இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடாத்தி வைத்த பெருமைக்குரிய விக்னேஸ்வர குருக்கள் ஐயா அவர்கள் இதுவரை நேரமும் அனைத்து சிவாச்சாரிய பெருந்தகைகளையும் கௌரவித்து அவர்களுடைய அன்பையும் நல்ல நன்றிகளையும் அவர் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவித்திருந்தார். அந்த விக்னேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது ஒரு பாராட்டு பத்திரத்தை இங்கே வழங்க இருக்கின்றார்கள். ஐரோப்பா கண்டத்தில் இங்கிலாந்து தேசத்தின் புராதன கோயில்களில் ஒன்றான விம்பிள்டன் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் பிரதம குருவாக இருந்து 30 வருடங்களுக்கு மேலாக விநாயகரின் அருட்சேவையில் அறப்பணி ஆற்றி வந்த வேதாகம சிறுவன்மணி சிவஸ்ரீ நாவண்ணா விக்னேஸ்வர குருக்கள் அவர்கள் 25/1/2015 ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த மகா கும்பாபிஷேகத்தில் வேதாகம நெருப்படி பக்தி சிரத்தையோடும் ஏனைய வேத விற்பனர்களின் ஒத்தாசையோடும் சிறப்புட நடத்தி தந்த அரும்பணியை பாராட்டி இங்கு அனைத்து சிவாச்சாரியர்களின் சார்பாகவும் அடியவர்களின் சார்பாகவும் ஆலய நிர்வாகத்தினர்களின் சார்பாகவும் இங்கே வீட்டிருக்கின்ற அனைவர்களுடைய அனுசரணையுடனும் இந்த சிறப்பு பட்டத்தை இங்கே வழங்க இருக்கின்றோம். கனடா ஹிந்து கல்ச்சர் ஸ்தாபராகிய மதிப்புக்குரிய மேன்மைதகு சோமாஸ்கந்த குருக்கள் அவர்களுடைய ஆசியுடனும் சுன்னாகம் கதிரவலி சிவன் தேவஸ்தானத்தின் பிரதம குருவாக வீட்டிருக்கின்ற நாவண்ணா சர்வேஸ்வர குருக்கள் அவர்களுடைய ஆசியுடனும் வேல்ஸ் கற்பக விநாயகர் ஆலயத்தின் சாவராக வீட்டிருக்கின்ற நம்போதர குருக்கள் ஐயா அவர்கள் இங்கே இந்த பாராட்டு பத்திரத்தை வழங்க இருக்கின்றார்கள். அனைத்து சிவாச்சாரியர்களின் சார்பாக சிவாகம வித்வ விராசதா என்னும் பட்டத்தை இங்கே பட்டத்தை இங்கே வழங்குவதை அனைத்து சிவாச்சாரியர்களின் பெருமை அடைகின்றோம். எல்லாம் வல்ல கற்பக விநாயகரின் கடாட்சமும் ஸ்ரீ சுவர்ணாம்பிகை உடனுடைய பொன்னம்பல வாணேஸ்வர பெருமானின் திருவருளும் அவரது குருவாகிய வீராகம அத்தியக சிரோன்மணி சிவஸ்ரீ தாவண்ணா மகாதேவ குருக்களின் குருவருளும் கிடைக்க பிரார்த்தித்து சோமாஸ்கந்த குருக்களையா அவர்கள் அவர்களுடைய உபநயன குருவாக இருந்து இந்த பிராமண பணியை செய்வதற்கு அவருக்கு உபநயனம் அதாவது பூணூல் பழிவைவத்தை நடாத்தி வைத்திருந்தார். அவர்களுடைய ஆசியுடனும் இந்த பட்டத்தை எங்களது அனைவரின் சார்பாக நம்போதர குருக்கள் ஐயா அவர்கள் இப்பொழுது வழங்க இருக்கின்றார். இப்பட்டத்தை மதிப்புக்குரிய சாதக விற்பனர் சந்திரசேகர் குருக்கள் ஐயா அவர்கள் இப்பொழுது இங்கே அனைத்தின் சார்பாக இந்த பட்டத்தை அவருக்கு வழங்கி கௌரவிக்கிறார். தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஜ்ஞான விவேகானந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்ய யஸ்வதன்யேவிதம் தேவ தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஐங்கார க்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்யாம் ஓங்கார மர்ம பிரதிபாதினீப்யாம் நமோ நம ஸ்ரீ குருபாதகாப்யாம். அனைவருக்கும் நன்றி. Authorities, great scholars from Sri Lanka have been responsible in shaping Sri Vigneshwara Ayya's career. His initiation into the Vedic practice was done by a great scholar. They are all very proud of him, and today, in keeping up with those traditions, he has performed this function, this Maha Kumbhabhishekam, in the oldest temple in Europe, Sri Ganapati Temple in Wimbledon, and he has been greatly honored with a special title which was conferred to him today. மிகடியார்களே
நிறைவேறியது என்று சொல்லலாம். விநாயகப் பெருமானுக்கு கும்பாபிஷேகத்தை செய்ததன் மூலம் இதுக்கு மேல் எனக்கு எந்த ஆசையும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. இதுவே பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை தந்த விநாயகப் பெருமானுடைய அடியனாகி எனக்கு பூவுடன் சேர்ந்த நாளும் பரமகதி சேரும் என்பது போல இந்த பாக்கியத்தை அவருடைய விநாயகப் பெருமானுடைய பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு எங்களுடைய ஆலயத்திலே கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இருந்து சிறப்பு பணியாற்றி வருகின்ற சிவாச்சாரியர் எங்களுடைய அன்புக்குரிய கண்ணனையா அவர்கள், கண்ணன் என்றாலே அவருடைய சிரிப்பை பார்த்தவுடன் அதற்கென்று ஒரு இடம் இருக்கின்றது. ஒவ்வொரு இந்திய பூஜைகளிலும் சரி, இந்திய அபிஷேகங்களிலும் சரி, கும்பாபிஷேகத்தின் சர்வசாதகர் அவர்தான். அவருடைய பேர் சாகித்ய சிரோன்மணி என்ற பட்டத்தை பெற்றவர். நிரம்ப ஞானம் உள்ளவர். தொடர்புகள் குறை. கும்பாபிஷேக ஊழலில் இருந்தால் தொடர்ந்து கும்பாபிஷேகம் வந்து கொண்டிருக்கும். அப்பொழுது அந்த பாடாந்தரம் இருக்கும். ஆலய பூஜைக்கும் ஏனாக இருக்கிறது ஆகமம் சம்பந்தமாக, வேதம் அல்ல, ஆகமம். ஆகமம் என்பது பாடாந்தரமாக செய்வது, தொடர்ந்து அதனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். ஆகம பூஜைகள் வேதம் ஏற்ற இலக்கங்கள் இருக்கிறபடியால் அத்தியனம் செய்து கொண்டு வர கண்ணை மூடிக்கொண்டு அத்தியனம் செய்யலாம். ஆனால் ஆகமம் என்பது செயல்முறை. அதை பாடாந்தரமாக வைக்க வேண்டும் என்றால் அது தொடர்ந்து அது சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் தான் அந்த தொடர்பு இருக்கும். என்றாலும் 10 வருடத்துக்கு பிறகு வேறொருவரிடமிருந்து பூதசுத்தி எல்லாம் சொன்னார். நான் தொழிலை தான் கட்டிவிட்டது. எனக்கு அதை கலைக்க முடியாது. அவராக சிறப்பாக மந்திரங்களை இயற்றி சொல்பவர். அப்படி பெற்ற அவருக்கு எங்களுடைய ஆலயத்திலே கும்பாபிஷேகத்திலே பாலஸ்தானத்திலே இருந்து ஒவ்வொரு விடயங்களும் சின்ன சின்ன விடயங்களிலுமே அக்கறையாக இருந்து இந்த ஆலயத்தை பூஜை செய்து எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து வருகின்ற கண்ணனையா அவர்களுக்கு இப்பொழுது ஆலய அரங்காவலர்கள் அவர்கள் பொன்னாடை கொடுத்து Sri Kannanaya has been here for 10 years and he has participated. The great thing about him is his very pleasant smile. He is always willing to do what is necessary, and not only in the Vedas but also in the Agamas. Because he has been practicing it so frequently, it has become second nature to him. Sri Kannanaya. Also for us, Sri Kannanaya is a very special priest within our temple family. He came as a bachelor, returned a few years ago with his beautiful wife, Sri Vidya, and has been an integral part of our family here. We've always known him as impeccably dressed. He always comes wearing beautifully his clothes. Even for the informal photo shoot we had for the souvenir, he was the best dressed. He came immaculately. He has a lovely smile which he doesn't use very often, but we managed to get it out of him every now and again. He set a very good trend in headgear. For the last few weeks, with it being very, very cold, he's been coming with very different woolly hats every time for the evening puja. A few days ago, we had to stay at the temple until about 4 o'clock in the morning, getting things ready here. And Kannanaya stayed with us throughout all that time, eventually falling asleep on the floor. But he was with us all the way through, encouraging us all the time, and all the workers who were here. So, Kannanaya, thank you, not only for your wonderful chanting, but also for being so much part of our family. அடுத்ததாக இந்த கோவிலிலே ஓடித்திருவர் சொல்லித்தர கொடுத்தல். நான் அன்றைக்கு அவரிடம் கூறினேன், என்ன நீரே ஒழியவில்லை, அதுக்கு கூட மகன் ஓட போகிறாங்க. அவர் வருகின்ற பொழுது நானெல்லாம் விலகி நிற்க வேண்டும் என்று அவசரமாக வருவார். ஒரு அடி விட்டாலும் நான் அதை நிற்க முடியாது. லம்பு போன்றவர்கள் எல்லாம்
எடுத்தால் என்ன நிலைமையாகும். ஆகவே அந்த உடல் பெரிதாக இருந்தாலும் மனதும் அதை போல பெரிதானது. அது மாத்திரமல்ல, அவர் கோவமே வராது. அதுதான் அவர்கள் இருக்கிற சிறப்பு. அதனால கோபிக்கவும் முடியாது. அது அப்படி இருந்து பழகிறது ரொம்ப சுகம். என்று கோபிப்பவர்களோட தான் கோபிக்க முடியும். கோபிக்காத ஆளோட என்னட்டு கோபிக்கிறோம். ஆகவே அவரோட கோபம் வராது, அவருக்கும் கோபம் வராது. அப்ப இந்த சாந்தம் உள்ள ஒரு மனிதர் எல்லா விதத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்பவர், எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளுகின்ற ஆர்வம் உள்ளவர். அவர் கணக்க நான் சொல்லிக் கொள்வேன்னா அழுது. அதனால அந்த விநாயகர் பெருமானுக்கு கிடைத்தது எங்களுடைய பாக்கியம். எங்களுக்கெல்லாம் என்னுடைய ஒரு பெரிய நண்பர். தனிப்பட்ட முறையிலும் சரி, எல்லா விடயங்களிலுமே ஆலோசனை வழங்குபவர். அதற்கும் அவர் ஒரு சகோதரனாக இருந்து எங்கள் இருவருக்கும் பல ஆலோசனை வழங்கக்கூடியவர். எது போய்க்காதேக்கோ, இப்படி இருக்கோ எல்லாம் ஆலோசனைகள் கூறக்கூடியவர். அவருக்கும் எங்களுடைய ஆலய அரங்காவல், அவர் ஆலயத்துக்கும் தேவையானால், எங்களுக்கும் தேவையானால், அடியார்களுக்கும் தேவையானால், ஆகவே அவருக்கு ஆலய எஜமானர் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். பல்லாண்டு காலம் எங்களுடைய ஆலயத்திலே இருந்து சேவை செய்ய வேண்டும், மேற்கொண்டு இந்த சேவைகளை தொடர வேண்டும் என்று விநாயகர் பெருமானுடைய சன்னிதானத்திலே விநாயகர் பெருமானை வணங்கி கேட்டுக்கொண்டு broad shoulders, but his mind is broader than that. He is a picture of tranquility. He is rushing around, but he never gets angry. So how can one get angry with him? He has a calming influence on all what is going on in the temple, and he has been a great asset. And we hope sooner than later his son Pranav will become a priest and will take over various functions in this temple. Thank you. Again, when we were taking the photos for the souvenir, we had no problem getting Sridharaya to smile, but he was wearing a very large shawl to cover all over. But what people don't realise is that that is all muscle. He is the only one who can carry Panchamuha Ganapati from anywhere to anywhere. And his strength is not only in his body, but in his mind, and also in his chanting, which with Kananaya, the beauty and the power of them chanting together has been such a blessing and increases the vibrations in the temple so much. His son Pranavan has stolen all our hearts, and we know that because of the example that his father is setting, that he and his sister Pranati have grown up into the wonderful children that they are. We welcomed his wife Sumanata and Pranati. Pranati came when she was only 6 years old, 5 years old. 5 years old to here. She learned English very, very quickly because Sumanata is a very good teacher and is a very good mother to her as well. And we have welcomed their family into the arms of Ganapati here, as they have into their family as well. They have treated as well. She learned Tamil. She learned Tamil as well. Ah, yes, yes. So now, Sridhari, where are you from? Where are you from? Bangalore. So your mother tongue is? Telugu. Kannada. So within how many months did you learn Tamil? He was speaking. He speaks Pranati. Oh yes, it's Pranati. Joined our Merton Tamil school, and she learned Tamil, and she won prizes with her Tamil singing and with her Tamil speech, even though it's not her mother tongue. So she puts us to shame, absolute shame, with something like that. Thank you, Sridhar, for what you do. We never make jokes about Vidyaya, Kananaya, but Sridharaya, we always do. Sridharaya was our first
suspension tester for our parents, as many of you know. And now, today, he has been recognised as an international weight measure. So Mark told me that one bag of cement is half of Sri Dharaya's legs. And then we remember during the Afghanistan on Friday that one Lord Ganapati is the same as Sri Dharaya. So, we'd like to thank him on behalf of everybody for keeping us amused during the construction process as well. அடுத்ததாக எங்களுடைய ஆலயத்திலே 25 வருடங்களுக்கு மேலாக இருந்து கடமையாற்றி வருகின்ற செல்லா குருக்களையா அவர்கள் எங்களுடைய ஆலய மகோத்சவ காலங்களிலும் சரி மற்றைய காலங்களிலும் சரி சுவாமி திருவுருவ சிலைகள் கிளம்பி வருகின்ற பொழுது சிரத்தையுடன் அலங்காரம் செய்து வருபவர் மிகுந்த அக்கறையுடன் அந்த சேவையை அவர் செய்து வருகின்றார். அவருக்கு விநாயகப் பெருமானுடைய திருவருளை வேண்டி அவருக்கு இப்பொழுது ஆலய அரங்காவலர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். செல்வாயா அவர்களுக்கு நம பார்வதி Many of our priests don't stay for just a short time. They stay as part of our family for many, many years. So we have shared in Selvaya's children in Narayan and Navarami and watched them grow with great pride as part of our temple. Selvaya is well known for the beauty of his decorations. During Tirumala time, we all rush to the temple every day to see what amazing decorations he's done. So we're very grateful for all that you've done, not just for the temple, but also for the beautification of Ganesha, which is a focal point of all our pilgrimages. Thank you. அழைக்கிறோம். அவருக்கு ஆலய அரங்காவலர்கள் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். நாதஸ்வர வித்வான் ராணிச்செல்வன் அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கு ஆலய அரங்காவலர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். செந்தூரன் அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கும் ஆலய அரங்காவலர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக தமிழ் வாசித்த மகா கும்பாபிஷேகத்திலே விநாயகப் பெருமானுடைய கும்பாபிஷேக யுதோக்தமலன் ஆலய எஜமானர் அவர்களுக்கும் ஆலய எஜமானர் அவர்களுக்கும் இந்த ஆலயம் கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த அடியார்கள் பெருமக்கள் அனைவருக்கும் சின்ன சின்ன உதவிகள் செய்த பிறந்த அடியார்களுக்கும் உபயதாரர்களாக இருந்து இந்த ஆலயத்தை அமைக்க உதவி செய்த உபயதாரர்கள் அனைவருக்கும் அனைத்து பக்த அடியார்களுக்கும் இந்த கும்பாபிஷேக பெருவிழா யதோக்தமலன் கிடைக்க வேண்டும் என்றும் விநாயகப் பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் சுரக்க வேண்டும் என்றும் விநாயகப் பெருமானுடைய பாதார விந்தங்களை அன்புடன் பணிந்து விநாயகப் பெருமானுடைய திருவருள் கிடைக்க விநாயகப் பெருமானுடைய பாதங்களை பணிந்து கொண்டு இந்த கும்பாபிஷேக தினத்திலே இன்றைய தினம் கும்பாபிஷேக மலர் வெளியிட இருக்கிறார்கள். இந்த கும்பாபிஷேக மலர் ஒவ்வொரு சிவாச்சாரியர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இங்கே வந்திருக்கின்ற
அடியார்கள் பக்தஜனங்கள் முன்பதாக இப்பொழுது இந்த கும்பாபிஷேக மலர் சம்பிரதாய பூர்வமாக வெளியிடப்படுகிறது. Which has been prepared to mark the Mahakumbhabhishekam has already been on sale, but it's being formally released now, ceremonially released now. It is a book, it's a souvenir that all of you must possess. It's only a minimum contribution of £10 to the temple funds. It contains what I would describe as the past, the present and the future of the Ganapati temple. It traces the entire history of the temple, including a number of pictures that were taken then during the construction as well. And it contains a number of beautiful articles with important information. And all the idols have been described there. For example, if you take the Navagrahas, every Navagraha has been described there, and there is a Vanva to the side, and also the associated grain or cereal associated with that planet. We talk about herbs and grains nowadays to improve health standards and living, but it's all there, it has been there for many, many years. So in short, this is a souvenir which contains such useful information, not only for yourself, but also for future generations. So please purchase a copy and take it home and keep it with you as a memorable souvenir for this event. In the நூல் வெளியீட்டு விழா சம்பிரதாயபூர்வமாக இப்பொழுது நடைபெறுகின்றது. இந்த நூல் விற்பனைக்கு ஏற்கனவே கொண்டு வந்தாலும் இன்று விநாயகர் சன்னதியிலே வைத்து வழிபாடு நடந்தது. அந்த நூல் விநியோகம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. எத்தனையோ அருமையான கட்டுரைகளும் கருத்துக்களும் அந்த நூலிலே இருக்கின்றன. அன்று இன்று நாளை என்று நோக்கினால் இந்த ஆலயம் ஆரம்பித்தது எப்படி 1981 ஆண்டிலே அமரர் ரத்னசிங்கம் ஐயா அவர்களுடைய அந்த முன்னோக்கினால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இங்கு வந்து தரிசிக்கின்றார்கள். எங்களுடைய சமயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு சமயங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் வந்து இந்த விநாயகர் பெருமானுடைய அருளை வேண்டி நிற்கின்றனர். அப்படி மட்டுமல்ல, அருமையான கருத்துக்கள். உதாரணமாக ஒவ்வொரு விக்கிரகமும் நன்றாக விளக்கமாக படங்களோடு விமர்சிக்கப்படுகின்றது. அந்த நவகிரகங்களை எடுத்தால் அந்த நவகிரகங்களுக்கு ஏற்ற தோற்றம் மட்டுமல்ல, அதற்கு ஏற்ற பிரசாதம் என்ன, அதில் இருக்கின்ற பயன் என்ன என்ற அந்த நல்ல கருத்துக்கள் எல்லாம் மகா கும்பாபிஷேகத்தை பற்றிய கருத்துக்கள் மட்டுமல்ல, இந்த விக்கிரகங்களை பற்றிய கருத்துக்கள் மட்டுமல்ல, அன்று இன்று நாளைய சமுதாயம் என்ன வகையிலே இந்த ஆலயத்திலே வந்து வழிபட போகின்றது என்பது பள்ளிக் அவர்கள் நல்ல ஒரு ஃபியூச்சர் விஷன் என்ற ஒரு நல்ல ஒரு கட்டுரை அமைத்து கொடுத்திருக்கின்றார். 1981 ஆண்டு ஐரோப்பா கண்டத்திலே முதல் அமரர் ரத்னசிங் ஐயா அவர்கள் இந்த ஆலயத்தை தொடக்கி வைத்தார். எங்கள் எல்லோருக்கும் இந்த ஒத்தாசை கொடுத்து ஊன்றுகோலாக இருந்தால் அதைத் தொடர்ந்து பல ஆலயங்கள் உருவாகின. என்றாலும் முன்மாதிரியாக இருந்து 33 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த சிறப்பாக ஒரு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. அந்த கும்பாபிஷேகத்தின் அருள் பிரசாதமாக நீங்கள் இந்த புத்தகத்தை குறைந்தது 10 பவுனாவது கொடுத்து பெற்று உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததியினரும் அதில் இருந்து பயனடைய செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த முதல் பிறவியை சம்பிரதாய பூர்வமாக டாக்டர் மகேஸ்வரன் அவர்கள், அதிலே இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும். டாக்டர் மகேஸ்வரன் அவர்களும் கீதா மகேஸ்வரன் அவர்களும் இணைந்து ஆசிரியர்களாக ஒருங்கிணைப்பாளராக இந்த மலரை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அருமையான வகையிலே இது வெளியிடப்படுகின்றது. முதல் பிரதியாக டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள், தலைவர் லூஷாம் சிவன் கோயில், அவரை நாங்கள் இந்த பிரதியை பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம்.
ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு மட்டுமல்ல, உங்களுடைய வருங்கால உங்களுடைய குழந்தைகளுக்கு இதில் இருக்கும் நல்ல கருத்துக்களை எடுத்து இயம்பி அவர்களும் நல்ல விநாயக பக்தர்களாக வர வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த பெருமையை பெற்று செல்லும் Thanks to Dr. Kumar for translating at such short notice. I only told him 5 minutes beforehand. We asked if he could translate the video into English and then for the rest into Tamil. So with great applause he himself. Dr. Kumar and Dr. Sri Srimanarada were both the first Kumar in 1981. We have pictures to prove it in the book. Thank you for all your support throughout the time. It's been a great, great, great